இயேசுவும் அவருடைய சீஷர்களும் தனித்திருக்க பெத்சாய்தா என்னும் ஊருக்கு சென்றனர். ஜனங்கள் அதை அறிந்து அவருக்கு பின் சென்றனர். சாயங்காலமான போது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த ஜனங்களை அனுப்பிவிடும். அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு சென்று தங்கும் இடத்தையும் ஆகாரத்தையும் பார்த்து கொள்ளட்டும். இது ஜன நடமாட்டமில்லாத இடம். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். ஆனால் எங்களிடம் இருப்பது 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான். தேவனாகிய கர்த்தாவே, சர்வலோக ராஜா, பூமியிலிருந்து பலனை விளைய செய்கிறவரே, உமக்கே மகிமை உண்டாவதாக. இது ஒரு அற்புதம். நம்பவே முடியல. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பும் கிருபை நிறைந்த இயேசு சுவாமி, நீர் கொடுத்ததான அருமையான இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளை கர்த்தருடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் புதிய கிருபை ஒவ்வொரு மத்தியிலும் கடந்து வரட்டும். ஆண்டவரே, நீரே ஒவ்வொரு ஜனங்களை வழிநடத்தப்படிக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வார்த்தையை கொடுக்கிற தேவதாசனை கர்த்தருடைய சிலுவை நிலையிலே மூடி மறைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உன்னதமான தேவன் தாமே ஆண்டவரை பரலோகத்தின் ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிற அந்த ரகசியங்கள் ஊழியக்காரன் மூலமாய் வெளிப்படுத்தி ராஜா ஜனங்கள் மத்தியிலே பேசும் பொழுதே கர்த்தருடைய ஜீவன் கடந்து வரும்படிக்காய் ஜெபிக்கிறேன். அந்த ஜீவனானது ராஜா ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கும்படியாய் உம்முடைய ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே சுவாமி பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக ராஜா. ஆண்டவரே சுவாமி, உம்முடைய நாமம் மாத்திரம் எல்லா காரியங்களிலும் மகிமை பெறுவதாக. ஒவ்வொருவரையும் நீங்க வழி நடத்துங்க ராஜா, ஆசீர்வதிங்க ராஜா. பொறுப்பெடுக்க முடியும் எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்தி நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே ஜெபிக்கிறேன் ராஜா. ஆமென். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினா ஒன்றுமாகாது, என் சுயத்தினா ஒன்றும் நடக்காது. என் பலத்தினா ஒன்றுமாகாது, என் சுயத்தினா ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே,
என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. ஓ மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும், அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும், அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும், கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. வானமும் பூமியும் மாறிடினும் உம் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்கள் தளராதே. வானமும் பூமியும் மாறிடினும் உம் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்கள் தளராதே. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. தனியே சிங்கக்கெபியில் என்னை தப்புவித்தது உம் கரமே. இருளில் மூழ்கும் படகில் என்னை தூக்கிவிட்டது உம் கரமே. ஒரு வார்த்தை சொல்லும், என் சூழ்நிலை மாறும். உம் வஸ்திரத்தினோரம் என் வாழ்க்கையை மாற்றும். ஒரு வார்த்தை சொல்லும், என் சூழ்நிலை மாறும். உம் வஸ்திரத்தினோரம் என் வாழ்க்கையை மாற்றும். அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே.
அதிசயங்கள் அசாத்தியங்கள் எனக்குள் செய்யுமே. அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே. அதிசயங்கள் அசாத்தியங்கள் எனக்குள் செய்யுமே. அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே. அதிசயங்கள் அசாத்தியங்கள் இன்றே செய்யுமே. யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேன். எத்தனையோ மூழ்கி போகும் அனுபவங்கள் இருந்தது, எத்தனையோ சிங்க கெபியின் அனுபவங்கள் இருந்தது. அதிலெல்லாம் விடுவித்தவர் இன்றா உங்களை கைவிட்டு விடுவார். அவர் மீண்டும் உங்களை கட்டி எழுப்புவார். நிச்சயமாக ஒரு சாட்சி உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். எங்களோடு கூட சேர்ந்து அவரை ஆராதிங்கள். அவரை நோக்கி பாருங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. 9ஆம் அதிகாரம் 1-5 வரையான வசனங்கள். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே. புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவாராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். என்னை மீட்டிட தன்னை தந்தீரே, என்னை காத்திட துணையாய் நின்றீரே. என்னை மீட்டிட தன்னை தந்தீரே, என்னை காத்திட துணையாய் நின்றீரே. இயேசுவே என் கரத்தை உயர்த்தி உம்மை துதித்திடுவே. இயேசுவே உம் கரத்தை நம்பி என்றும் வாழ்ந்திடுவே. இயேசுவே என் கரத்தை உயர்த்தி உம்மை துதித்திடுவே. இயேசுவே உம் கரத்தை நம்பி என்றும் வாழ்ந்திடுவே. என்னை மீட்டிட தன்னை தந்தீரே, என்னை காத்திட துணையாய் நின்றீரே. கடன் என்ற கடலில் சிக்கி மூழ்க நான் சென்றவன், கரை சேர முடியாதென்று கவலை நான் கொண்டவன். கடன் என்ற கடலில் சிக்கி மூழ்க நான் சென்றவன், கரை சேர முடியாதென்று கவலை நான் கொண்டவன். ஆனாலும் உந்தன் கரமோ கைவிடவில்லையா, கரம் பிடித்து கரையை சேர்த்த கர்த்தரே நன்றியா. இயேசுவே என் கரத்தை உயர்த்தி உம்மை துதித்திடுவே.
இயேசுவே உம் கரத்தை நம்பி என்றும் வாழ்ந்திடுவே. இயேசுவே என் கரத்தை உயர்த்தி உம்மை துதித்திடுவே. இயேசுவே உம் கரத்தை நம்பி என்றும் வாழ்ந்திடுவே. என்னை மீட்டிட தன்னை தந்தீரே, என்னை காத்திட துணையாய் நின்றீரே. இரவும் பகலும் பாவம் செய்து ஆவிக்கனியை இழந்தவன், ஆதியின் அன்பை விட்டேன் என்று சொல்லி அழுதவன். இரவும் பகலும் பாவம் செய்து ஆவிக்கனியை இழந்தவன், ஆதியின் அன்பை விட்டேன் என்று சொல்லி அழுதவன். ஆனாலும் உந்தன் பாசம் குறையவே இல்லையா, என் மீது நேசம் வைத்த நேசரே நன்றியா. இயேசுவே என் கரத்தை உயர்த்தி உம்மை துதித்திடுவே. இயேசுவே உம் கரத்தை நம்பி என்றும் வாழ்ந்திடுவே. இயேசுவே என் கரத்தை உயர்த்தி உம்மை துதித்திடுவே. இயேசுவே உம் கரத்தை நம்பி என்றும் வாழ்ந்திடுவே. என்னை மீட்டிட தன்னை தந்தீரே, என்னை காத்திட துணையாய் நின்றீரே. என்னை மீட்டிட தன்னை தந்தீரே, என்னை காத்திட துணையாய் நின்றீரே. இயேசுவே என் கரத்தை உயர்த்தி உம்மை துதித்திடுவே. இயேசுவே உம் கரத்தை நம்பி என்றும் வாழ்ந்திடுவே. இயேசுவே என் கரத்தை உயர்த்தி உம்மை துதித்திடுவே. இயேசுவே உம் கரத்தை நம்பி என்றும் வாழ்ந்திடுவே. மத்தேயு 14 அதிகாரம் 11 21 வசனம் வரை. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஓர் இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்துக்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தர்களாயிருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேர்முமாயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிடும் வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் மெய்யாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்டு புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன்.
இந்த வாரம் நாங்கள் வாசிக்க போகும் நற்செய்தி பகுதியானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனம் தொடங்கி 21வது வசனம் வரையிலான வேத பகுதியாக இருக்கிறது. இது இயேசு 5000 பேருக்கு உணவளித்த மிக பிரசித்தமான நன்கு அறியப்பட்ட ஒரு கதையாக இது காணப்படுகின்றது, அல்லது சம்பவமாக இது காணப்படுகின்றது. சொல்லப்போனால் இதில் பெண்களும் குழந்தைகளும் சேர்க்கப்படவில்லை. அதாவது அவர் 5 அப்பங்களையும் சில மீன்களையும் எடுத்து உணவளித்தவர்களின் எண்ணிக்கை உண்மையிலே 5000 பேருக்கு மிக அதிகம் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். இது ஒரு குறிப்பிடத்தக்க விசேஷித்த ஒரு அற்புதமாக வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் நான் உண்மையில் இந்த அற்புதத்தை பற்றி அல்ல இன்றைக்கு நான் பேசப் போகிறேன். இந்த அற்புதம் நிகழ்வதற்கு வழிவகுத்த காரணங்களையும் அது நிகழ்ந்த சூழலையும் பற்றி பேசுவதுதான் இன்றைக்கு என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது. எனவே நாம் இந்த கதையை சற்று ஒரு மாறுபட்ட ஒரு வித்தியாசமான கோணத்திலே நாம் பார்க்க போகின்றோம். 13வது வசனம் தொடங்கி 15வது வசனம் வரையிலான இந்த வேத வசனங்களை நாங்கள் பார்க்கும் போது உண்மையில் அந்த வசனங்கள் இதை குறித்து தான் நமக்கு சொல்கின்றது. அத்தோடு அந்த சூழ்நிலை எப்படி உருவானது என்பதை குறித்த ஒரு பின்னணி தகவலை அல்லது ஒரு தெளிவை இந்த வசனங்கள் நமக்கு தருகின்றது. அடிப்படையில் என்ன நடந்தது என்று சொல்வோமானால், இதற்கு சற்று முன்புதான் யோவான் ஸ்நானகன், அதாவது ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தின யோவான் ஸ்நானகன் ஏரோது ராஜாவால் சிறை சேதம் பண்ணப்பட்டார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இது மிகவும் மனதை ஒழுக்கும் ஒரு கொடூரமான சம்பவமாக காணப்படுகிறது. இது ஒரு அருவருப்பான, ஒழுக்கமற்ற மற்றும் ஒரு பயத்தை அல்லது திகிலை ஏற்படுத்துகின்ற ஒரு சம்பவமாக, சூழ்நிலையாக நாம் அதை பார்க்கின்றோம். இவ்வாறான சம்பவத்துக்கு காரணம் யோவான் ஒரு பக்திமானாக இருந்தது மட்டுமல்லாமல் அவன் இயேசுவினுடைய உறவினனாகவும் வெளிப்படையாகவே அவருக்கு நெருக்கமாகவும் இருந்தபடியினால்தான் என்று கூட நமக்கு கூற முடியும். அவர்களுக்குள் ஒரு குடும்ப உறவு கூட இருந்தது. அதனால் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் உறவினர்களைப் போல இருந்தார்கள். மேலும் இயேசு வருவதற்கான வழியை ஆயத்தப்படுத்தினவரும் அவர்தான் மேசியா என்று சுட்டிக்காட்டி தன் சீஷர்களையும் அவரிடத்தில் ஞானஸ்நானம் பெற வந்தவர்களிடமும் மக்களிடமும் இயேசுவை மேசியாவாக அறிமுகப்படுத்தி சுட்டிக்காட்டியவர் இந்த யோவான் ஸ்நானகன் தான். அதை செய்த முதல் நபரும் அவர்தான். ஆகவே அவர்களுக்குள் ஒரு சிறப்பான உறவு இருந்தது. மேலும் இயேசு வருவதற்கான வழியை ஆயத்தப்படுத்துவதில் யோவான் ஒரு மிக முக்கிய பங்கை வகித்தார். ஆகவே யோவான் கொல்லப்பட்டான் என்ற செய்தி இயேசுவுக்கு வந்தவுடன் அது இயேசுவை நிலை குலைய செய்தது. ஆனாலும் இயேசு அதை கேட்ட உடனே அங்கே ஆச்சரியத்தை அவர் தன் முகத்திலோ அல்லது வேறு கிரைகளிலோ வெளிப்படுத்தவில்லை. இவை எதுவும் இயேசுவை ஆச்சரியத்தில் ஆழ்த்தவில்லை. ஆனாலும் இயேசு துக்கமடைந்தார். இயேசு இந்த உலகில் உள்ள தீமைக்காக, அநீதிக்காக துக்கப்படுகிறார் என்பதையும், நாம் அனுபவிக்கும் துயரங்களில் அவர் நம்மோடு கூட சேர்ந்து துக்கப்படுகிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று, நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகவே இந்த பகுதி எவ்வாறு தொடங்குகிறது என்றால், நடந்ததை கேள்விப்பட்ட போது அவர் படகிலே போதித்துக் கொண்டிருந்த அந்த ஜனக்கூட்டத்தை விட்டு விலகி அவர் தனிமையான ஒரு இடத்துக்கு சென்றார். எனவே அவர் இரகசியமாக ஒரு தனிமையான இடத்துக்கு போக முயற்சித்தார். அவர் தனிமையாக சென்று அந்த காரியத்தை உள்வாங்கி, அந்த சோகத்தை உள்வாங்கி, அவர் தனக்குள்ளே துக்கிப்பதற்கு ஒரு தனிமையான இடத்தை அங்கே தேடிக்கொண்டிருந்தார். மீண்டும் இயேசு தேவனுடைய குமாரன் மட்டுமல்ல, அவர் மனித குமாரனாகவும் இருந்தார் என்பதை சித்தரிக்கின்ற ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் காணப்படுகிறது. அவர் முழுமையான மனிதராக இருந்தார். அவர் நாம் துக்கிப்பதைப் போலவே அவரும் முழுமையாக துக்கித்தார். ஆகவே அவர் கூட்டத்திலிருந்து விலகி துக்கிப்பதற்கு தனக்கான ஒரு நேரத்தை மற்றும் ஒரு இடத்தை கண்டறிய அவர் முயன்றார். இருப்பினும் இதை கேட்ட கூட்டத்தினர் பட்டணங்களில் இருந்து கால்நடையாக வந்து அவரை பின்தொடர்ந்தார்கள். இயேசு தரையிறங்கி ஒரு பெரிய கூட்டத்தை கண்டபோது அவர் எரிச்சல் அடைந்தார், கலக்கமடைந்தார், அல்லது அவர்களை பார்த்து கோபப்பட்டார் என்று அந்த பகுதி நமக்கு ஒருபோது சொல்வதில்லை. அவர் அந்த ஜனங்களை கண்ட போது அவர்கள் மீது மனதுருகினார் என்றுதான் அந்த பகுதி சொல்லுகிறது. அவர்கள் மத்தியிலே இருந்த அநேக வியாதிஸ்தர்களை அவர் சுகமாக்கினார் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே தனது சொந்த வேதனையிலும் கூட அவர் வேண்டுமென்றே எல்லாரிடமிருந்து விலகி செல்ல முயன்ற போதும் ஜனக்கூட்டத்தினர் அதை கண்டுபிடித்து அவர் மறுகரைக்கு சென்ற போது
அதாவது அவர் விலகிச் சென்று தனிப்பட்ட நேரத்தை கழிக்க முயன்ற போது ஜனங்கள் அவர் வரும் வரைக்கும் இக்கரையிலே அவருக்காக காத்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அவர் அவர்களை பார்த்து அவருடைய தேவையை உணரும் போது அவர் தன்னை பற்றியும் தனது தேவைகளை பற்றியும் தனது மனவேதனை குறித்தும் சிந்திக்காமல் அவர்கள் மீது மனதுருகி அவர்களுடைய காயங்களுக்கு மருந்திட்டு அங்கே இருந்த வியாதியஸ்தர்கள் அனைவரையும் அவர் சுகமாக்க தன் நேரத்தை ஒதுக்கினார். சாயங்காலமான போது சீசர்கள் அவரிடத்திலே வந்து, இது ஒரு வனாந்திரமான இடம், ஏற்கனவே நேரமும் ஆகிவிட்டது என்று அவருக்கு சொன்னார்கள். தனிப்பட்ட முறையில் அவர் மிகவும் சோர்வாக உணர்ந்த போதிலும் மற்றவர்களுக்காக அவர் தொடர்ந்து உதவி செய்து கொண்டே இருந்தார். ஆனால் இப்போது அதிக நேரம் ஆகிவிட்டது, மேலும் அது ஒரு வனாந்திரமான இடமாகவும் காணப்பட்டது. ஜனங்கள் தங்கள் கிராமங்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவை வாங்கிக் கொள்ளும்படி ஜனக்கூட்டத்தை அனுப்பிவிடுமாறு சீஷர்கள் அவரை வேண்டிக் கொண்டார்கள். எனவே சீஷர்கள் அவரை பார்த்து, பாருங்கள், நீங்கள் ஓய்வெடுக்கவும் ஜனங்கள் தங்களுக்கு தேவையான உணவை பெற்றுக்கொள்ளவும் ஜனங்களை இப்பொழுது அனுப்பிவிட வேண்டும் என்று அவர்கள் அவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இயேசு தன் சீஷர்களை பார்த்து, அவர்கள் போக வேண்டுவதில்லை என்று அவர் கூறினார். நீங்களே அவர்களுக்கு உணவை கொடுங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்போதுதான் அவர்கள் அவரிடத்திலே வந்து, எங்களிடம் ஒரு 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டுமே உள்ளன என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு அவற்றை என்னிடத்தில் இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவர் கூறினார். அவர் திரளான மக்களுக்கு உணவளிக்கும் அந்த அற்புதத்தை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் செய்தார். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது இதுதான். நாம் நினைவில் வைத்திருக்கும் மற்றும் பலருக்கும் தெரிந்த இந்த அற்புதமானது இயேசு ஆழ்ந்த தனிப்பட்ட வேதனையில் இருந்த ஒரு சூழலில்தான் நிகழ்ந்தது என்பதை மறந்துவிட வேண்டாம். பெரும்பாலும் மிகப்பெரிய அற்புதங்கள் அல்லது நான் சொல்வேன் ஒரு பிரசங்கியாக சிறந்த செய்திகள் பெரும்பாலும் ஆழ்ந்த தனிப்பட்ட வேதனையில் இருந்துதான் வெளிவருகின்றது. நான் தனிப்பட்ட முறையில் மிக மோசமான காலகட்டங்களில் கடந்து சென்ற நேரங்கள் தான் எனக்கூடாக என் ஊழியத்திலே அநேகர் அர்த்தமுள்ள வகையிலே ஊழியத்தை பெற்றார்கள். அவர்கள் அதிகமாக அங்கே தொடப்பட்டார்கள், அக்கறை காட்டப்பட்டார்கள். அது ஏன் அப்படி நடக்கிறது என்று எனக்கு கூட தெரியாது. ஆனால் அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். அதாவது நமது வேதனை வேறொருவரின் அற்புதமாக மாறுகிறது. ஆகவே நீங்கள் எதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லது உங்களுக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியாது. ஆனால் சில சமயங்களில் நமக்கு தனிமை தேவைப்படுகின்றது. அது இயேசுவே நமக்கு காண்பித்து கொடுக்கும் ஒரு முன்மாதிரியாக கூட இருக்கின்றது. நாமும் அதை பின்பற்ற வேண்டும் என்று நான் உங்களை ஊக்கப்படுத்த விரும்புகிறேன். துக்கப்படுவதற்கு நமக்கு நேரம் தேவை. நம் உணர்வுகளை பகுத்தறிய நமக்கு நேரம் தேவை. பரலோகத்தில் உள்ள நம் பிதாவுடன் மீண்டும் இணைவதற்கு நமக்கு நேரம் தேவை. ஆனாலும் அதே நேரத்தில் சில சமயங்களில் நமக்கு மிகவும் தேவைப்படுது உண்மையில் மக்களுக்கு தொடர்ந்து ஊழியம் செய்வதாகும். அது நம்மை பற்றி மட்டும் சிந்திப்பதற்கல்ல, மாறாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் துன்பங்களில் கூட மற்றவர்களுக்கு உதவுவதில் கவனம் செலுத்துவதை அதை குறிக்கின்றது. சில சமயங்கள் அடடா நாம் மிகவும் சோர்வாக இருக்கிறோம், கொடுப்பதற்கு நம்மிடம் எதுவும் இல்லை என்று நாம் உணர்கிறோம். ஆனாலும் தேவைகளை காணும் போது, தேவையில் இருக்கும் மக்களை காணும் போது நம் இருதயங்கள் எவ்வாறு அந்த இடத்திலே பிரதிபலிப்பு செய்கின்றது. நாம் கோபப்படுகிறோமா, நாம் எரிச்சல் அடைகிறோமா, நாம் பதட்டம் அடைகிறோமா, அல்லது எனக்கு என் சொந்த பிரச்சனைகள் இவ்வளவு கிடக்கும் போது நான் என்ன செய்ய என்று நாம் சொல்லுகிறோமா, அல்லது நாம் இயேசுவை போல மனதுருக்கம் கொள்கின்றோமா? நாம் வேதனையில் இருக்கும் போதும் துக்கத்தில் இருக்கும் போதும் கூட நம்மால் அர்த்தமுள்ள வழிகளில் மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்யவும் ஊழியம் செய்யவும் முடியுமா? ஏனென்றால் மற்றவர்களுக்காக நிகழ்ந்த மாபெரும் அற்புதங்களில் ஒன்று இயேசுவின் வாழ்க்கையில் மிகவும் வேதனையான ஒரு தருணத்தில் தான் நடந்தது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். இது சிலுவைக்கும் பொருந்தும் அல்லவா? அவருடைய மிக மோசமான இருண்ட தருணம் இந்த உலகத்தின் ரட்சிப்பை கொடுத்த வழியாக, இந்த உலகத்தின் ரட்சிப்பை கொடுத்த ஒரு சந்தர்ப்பமாக அது இருந்ததல்லவா? கர்த்தர் பெரும்பாலும் செய்வது இதுதான். அவர் நமது வேதனையை எடுத்து அதை மற்றவர்களுக்கு அர்த்தம் தரும் ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக மாற்றுகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை அப்படி செய்ய போகின்றார் என்பதை நினைத்து ஆச்சரியப்படுகின்றேன். உங்கள் வேதனை மற்றவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் அவர் தாமே மாற்றுவாராக. கர்த்தர் உங்களை இந்த செய்திக்கூடாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சர்வ வல்லவரே, சாவாமை உள்ளவரே, சகலமும் படைத்தவரே,
சர்வலோகத்தின் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, சாவாமை உள்ளவரே, சகலமும் படைத்தவரே, சர்வலோகத்தின் ஆண்டவரே, எல் ஷடாய், 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 எல் ஷடாய். இதுவரையில் என்னை நடத்தினீரே, இனிமேலும் நீரே நடத்திடுவீர். என் பாதம் கல்லில் இடறிடாமல் தூதர்த்தம் கரங்களில் ஏந்த செய்வீர். இதுவரையில் என்னை நடத்தினீரே, இனிமேலும் நீரே நடத்திடுவீர். என் பாதம் கல்லில் இடறிடாமல் தூதர்த்தம் கரங்களில் ஏந்த செய்வீர். எல் ஷடாய், 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 எல் ஷடாய். என்னை உயிர்ப்பித்தீரே, புது மனிதனாக என்னை மாற்றினீரே. உம் ஜீவனை நீர் எனக்குள் வைத்து உம்மை போல் என்னையும் மாற்றினீரே. மரித்து போன என்னை உயிர்ப்பித்தீரே, புது மனிதனாக என்னை மாற்றினீரே. உம் ஜீவனை நீர் எனக்குள் வைத்து உம்மை போல் என்னையும் மாற்றினீரே. எல் ஷடாய், 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 எல் ஷடாய். முடியாதது என்று எதுவும் இல்லை. நீ சொன்னால் போதும் எல்லாம் கூடும். என் வாழ்க்கை மாறும், வார்த்தை போதும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் முடியாதது என்று எதுவும் இல்லை. நீ சொன்னால் போதும் எல்லாம் கூடும். என் வாழ்க்கை மாறும், வார்த்தை போதும். எல் ஷடாய், 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 எல் ஷடாய். சர்வ வல்லவரே, சாவாமை உள்ளவரே, சகலமும் படைத்தவரே, சர்வலோகத்தின் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, சாவாமை உள்ளவரே, சகலமும் படைத்தவரே, சர்வலோகத்தின் ஆண்டவரே. எல் ஷடாய், 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 எல் ஷடாய். இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளிலே ஆண்டவரை கர்த்தாவே ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அருமையான தேவ ஆராதனை, தேவனுடைய செய்தி ஆண்டவரே, அதே போல் விண்ணப்ப ஜெபங்கள் எல்லாவற்றிலுமாக கலந்து இதை ஆசீர்வதித்து சிறப்பித்த ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் கரங்களை பிடிச்சு ஜெபிக்கிறோம்.
அவளை ஆசீர்வதிங்க, அவளை வழிநடத்துங்கப்பா. அவள் செய்த ஊழியங்களிலே இன்னுமாக பழகி பெருக உதவி செய்யும்படி அப்படி செபிக்கிறோம். இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் கலந்து அப்படி செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இன்றைய கொடுத்ததான சகல காரியங்களிலும் அவருடைய நன்மைகளை பெற்று புசித்து ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் வாழ கிருபை பாராட்டும்படி அப்படி செபிக்கிறோம். இந்த இணையதளத்து கூட செய்ததான ஒவ்வொரு நிகழ்வுகளும் கர்த்தரை கரங்களிலிருந்து ஆசீர்வாதமாய் பழகி பெறுக கர்த்தர் உதவி செய்யும்படியாக எல்லா இயேசு கிறிஸ்து நாமத்தினால அப்படி செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தாங்குவதாக. ஆமென்.